ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் எதுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக ஒரே பாட்டில் செஞ்சு முடிச்சிடுற மாதிரி உள்ள வத்த குழம்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குக்கரில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டாச்சு, கருவேப்பிலையும் கிள்ளி போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா தக்காளி 2 சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த வத்தக்குழம்பு பொடியை சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் வத்தக்குழம்பு பொடி. இதில் எந்த கலரோ ப்ரிசர்வேட்டிவோ ஆட் பண்ணலை. இதை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இந்த பொடியை சேர்க்கும் போது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் ஒரு 2 செகண்ட்க்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன், புளி தண்ணியோடு சேர்த்து. இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே மில்லட் குக் பண்ணுறதுக்கு 6 to 7 hours சோக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு, புளிப்பு, காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியை இதில் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதே மெத்தடில் மில்லட்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸை சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மில்லட்டில் வத்தக்குழம்பு சாதம் ரெடி. இந்த அளவுக்கு உள்ள கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் ஆற வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிங்க அப்படின்னா தான் லஞ்ச் அப்போ சாப்பிடும்போது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். பாக்ஸ்க்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் நல்லா 2 கரண்டி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.